கோவை மெயில் வியூவர்ஸுக்கு வணக்கம். நான் ரம்யா சரவணன். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே பயங்கரம் பிஸியான ஒரு ஹெக்டிக்கான லைஃப் ஸ்டைலை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? நம்மளோட ஒர்க்கு, பிஸ்னஸ், மணி ஏர்ன் பண்ணுறது, டார்கெட்டு, ப்ரெஷர், இஎம்ஐ, அப்பா நம்மளோட லைஃபே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு இல்லை? ஸோ இதில் அன்பு காட்டுறதுக்கு, பாசம் வைக்கிறதுக்கு, நம்மளோட சொந்த பந்தம், ஃபேமிலி, இப்படி ரிலேஷன்ஷிப்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படியே குறைஞ்சிடுச்சு. இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா வயதான பெரியவர்கள் தான். இப்படி குடும்பத்தோட ஆதரவு இல்லாமல் தங்களோட குழந்தைகளால கைவிடப்பட்ட முதியவர்களுக்கு தங்குறதுக்கு இடம், 3 வேளை சத்தான உணவு, மருத்துவ வசதிகள் அப்படின்னு ஒரு பாதுகாப்பான சூழலை அன்பு இல்லம் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் குருவம்பாளையம் இருக்கக்கூடிய தி யுனைடெட் ஹோம் தான் அது. கிட்டத்தட்ட 31 வருஷமா ஆதரவற்ற முதியவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சுத்தமான, ரொம்ப அமைதியான ஒரு சுற்றுச்சூழல், ஹெல்தியா இருக்கிறதுக்கும் பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கும் யோகா அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் ஒரு பொழுதுபோக்கிற்காக டிவி அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு அமைதியா மன நிம்மதியோட அவங்களோட வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹோமுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அந்த ஹோம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதியவர்களையும் இண்டிவிஜுவலா பார்த்துக்கக்கூடிய பாதுகாவலர்களோட சேவையை கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். இது மட்டும் இல்லாம மக்கள் கிட்டையும், அதாவது எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் கிட்ட முதியவர்களோட இம்பார்ட்டன்ஸ்னா என்ன, அதே மாதிரி வயதான காலத்துல அவங்கள நல்லபடியா பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காகவும் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் சார்பா நடத்திட்டு இருக்காங்க. யுனைடெட் ஹோமோட நிறுவனர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1985ல இந்த ஹோமை ஸ்டார்ட் பண்றாரு. இவரோட அயராத உழைப்பாலையும் சேவைனாலையும் 31 வருஷமா மக்களுக்கான சமூக சேவை செய்யும் மையமா இது இருக்கு. மக்கள் சேவையே மகேஷன் சேவை அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா 31 வருஷமா இந்த சொசைட்டிக்காக நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் தி யுனைடெட் ஹோமுக்கும் கோவை மெயில் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். I am Sridhar, the manager of this organization. இங்கே மொத்தம் 100+ இருக்காங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆர்ஃபன் எல்டர்ஸ் இங்கே வந்து அக்காமடேட் பண்ணியிருக்கோம். லேபும் இருக்குது. இங்கே லேப் டெஸ்ட்டுக்கும் வச்சுருக்கோம். யூரின், பிளட்டு, சுகர் எல்லாமே இங்கேயே டெஸ்ட் பண்ணுற மாதிரி எடுத்துருக்கோம். லேப் டெக்னீஷியனும் பார்ட் டைம் தான். அந்த மாதிரி சுகர் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு எதாவது எடுக்க வேண்டியது டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் லேப் டெக்னீஷியன் வந்து எடுத்து கொடுத்துட்டு போவார். அவருக்கு அப்பப்போ ஆனரையும் பே பண்ணி. அடிஷ்னல் சப்போர்ட் வந்து நிறையா தான் வேணும். ஏன்னா பப்ளிக் சப்போர்ட்டை மட்டும்தான் ரன் பண்ணி டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கவர்மெண்ட்லேருந்து சப்போர்ட் கிடையாது, ஃபாரின் எய்டு கிடையாது, ஒன்லி பப்ளிக் சப்போர்ட் மட்டும்தான். அதனால் பப்ளிக் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கிடச்சிருச்சு. வாட் இஸ் குட் அண்ட் பேடுங்கிறது பப்ளிக்கு தெரியும். இப்போ அதனால் பப்ளிக் வந்து இன்னும் மோர் பப்ளிக் ஷுட் கெட் இன்வால்வ். என் பேர் முருகேசன். இங்கே வந்து நான் மேனேஜராக இருக்கிறேன். நான் வந்து 22 வயசில் இங்கே வேலைக்கு வந்தேன். நான் அதிலேருந்து இங்கே இருந்து இப்போ கல்யாணம் ஆகி பக்கத்தில் வீடு எடுத்து இவங்களோட இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பேர் ஐயமாங்க. 71. நானுங்களா? எனக்கு யாருமே இல்லைங்க மேடம். நான் இங்கே வந்து நானாக சேர்ந்துட்டேன். நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா செய்கிறாங்க, யோகா பயிற்சி செய்கிறேன், தண்ணி செடிக்கு ஊற்றுறோம், நல்லா பார்த்துக்கிறாங்க. ருக்மணி, ஏஜ் 18. நாங்கள் வந்து விட்டுட்டு போனாங்க. எங்கள் வீட்டில் எல்லாரும் இருக்காங்க, ஆனால் வந்துவிட்டேன். ஒருத்தரும் வந்து பார்க்கல. அம்மா அப்பா தான் எங்கள் கவனிச்சுக்கிறாங்க. எனக்கு எந்த வித குறவும் கிடையாது. நான் வந்து 6 வருஷம் ஆச்சு. சாப்பாடு, துணிமணி, படுக்க வச்சு ஓகே. என் லைஃப் இங்கே ஜாலி லைஃப், எந்த வித கவலையும் கிடையாது. ஓகே. என் பேர் சுந்தரி. நான் இங்கே இந்த யுனைடெட் ட்ரஸ்ட்ல 30 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அட்மிஷன் ஃபுல்லும் நான் தான் பார்த்துக்கிறேன். அப்புறம் அட்மிஷன்னா எப்படின்னா எல்லாம் கலெக்டர் மூலமாக வர்றவங்க, இந்த ரோட்ல சுற்றுற ஆதரவற்ற முதியோர்கள் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம். இங்கே வந்து இப்போ தற்சமயம் 100 ஆதரவற்ற முதியோர் தாத்தா பாட்டிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உணவு, உடை, மருத்துவம், இருப்பிடம், நல்லா காற்றோட்டமான சூழ்நிலை, குடிநீர் வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க. அதனால இவங்களுக்கு இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. பட்டு விசிட்டர்ஸ் எல்லாம் இங்க வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா பர்த்டே, வெட்டிங் டே, நினைவு நாட்கள், அந்த நாள்ல எல்லாம் ஒரு நாள் சாப்பாடு கொடுப்பாங்க. இதை பார்க்குற நீங்களும் ஒரு நாளைக்கு எங்கள் இல்லத்துக்கு நேரில் வந்து பார்வையிட்டு ஒரு நாள் சாப்பாடு கொடுத்து நேரில் வந்து உங்கள் சந்தோஷமான நாட்களை ஒரு நாள் வந்து கழிச்சிட்டு போகலாம்.